ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாவு இட்லி மாவு இன்றைக்கி தான் ஆட்டியிருக்கீங்களா? அப்போனா வாங்க ஒரு ஸ்வீட் காரம் பண்ணிடலாம். காரச்சுயம் இனிப்பு சுயம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின மாவுங்க, ரொம்ப புளிச்சிடக்கூடாது. ஆட்டி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உளுந்து வாடை போனதுமே மாவை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிறப்ப ரொம்பவுமே நல்லாயிருக்கும். புளிச்சிருச்சு அப்படின்னா டேஸ்ட்டு மாறி போயிடும். நம்ம காரச்சுயத்துக்கு ஊற வச்ச கடலப்பருப்பு, அதுக்கப்புறமா பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் பெருங்காயம் சேர்த்து உள்ளே கலக்கிடலாம். அவ்வளோதாங்க, காரச்சுயத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இனிப்பு சுயம் தொக்கு பண்ணணும். தொக்கை உருட்டி தான் அதுதான் நம்ம ஸ்டஃப் வைக்கிறோம். கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டு, என்கிட்ட ஏலக்காய் இல்லை, அதனால் பொரியடலையில் 2 ஏலக்காயை போட்டு அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் பூ, சீனி தேவையான அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டுட்டால் உருண்டை பிடிக்க வராது. அளவாக போட்டுட்டு உருண்டை பிடிக்கிற அளவில் பிடிச்சி எடுத்துட்டு, நம்ம பணியாரக்கல் சூடேறினதையுமே அளவாக ஒரு 4 ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டுக்கிட்டால் போதும். அந்த மாதிரி விட்டுட்டு இந்த பால்ஸ் எல்லாம் மாவு கூட எடுத்து போட்டுட்டு மாவோடு சேர்த்து அள்ளி வச்சிட வேண்டியது தான். அப்படி எடுத்துகிறப்ப கையில் தொட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உருண்டையை பிடிச்சிருவோம், கேப் விழுந்துடும். இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து போடுறப்ப கேப் இல்லாமல் அழகாக நமக்கு வந்துடும். இந்த கடையில் காரச்சுயம் வாங்கினாலும் சரி, தொக்கு இந்த மாதிரி வெள்ளைச்சியம் வாங்கினாலும் சரி, எண்ணெயில் தான் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுவாங்க. இந்த இட்லி மாவை எண்ணெயில் பொரித்து எடுக்கிறப்ப அதிக அளவில் எண்ணெயை உறிஞ்சு தான் இருக்கும். இருந்தாலும் நிறையா பேருக்கு இந்த சுயம் பிடிக்குங்கிறதுனால அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம வாங்கி சாப்பிட தான் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி இட்லி மாவு இருக்குங்கிறப்ப ஈஸியாக வீட்டிலே பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.